இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 நாளாக இந்த திமுக ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பற்றி பதிவு நிறையா வருது. 3 ஆண்டு 3 மாதம் சிறை தண்டனை, 2 வருடம் 2 மாதம் சிறை தண்டனை என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்புகிற மாதிரி ஒன்றும் இல்லை. அவரை பிடிச்சி உள்ளே போட்டது மாரி தெரியல. எந்த மீடியாவும் வெளிப்படுத்தலை. சில செய்தி ஊடகங்கள் மட்டும் பாலிமரு புரியுதுங்களா, 24x7 இந்தமாரி மீடியாவில் மட்டும்தான் ஒரு செய்தியாக வருது. அது உண்மையா பொய்யாங்கிறத நம்ப முடியல. ஆனால் அந்தமாரி ஆளெல்லாம் தமிழ்நாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது திமுக கட்சி வளர்த்து விடுது. ஏன்னா தலைவன் சரியாக இருந்தாலும் தொண்டன் சரியாக இருப்பான், தலை ஒழுங்காக இருந்தால் தான் வாள் சரியாக இருக்கும். அதனால் மக்கள் பார்க்கணும். பல மேடையில் பேசியிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை இது வரைக்கும் எல்லாம் திமுகவுக்கு முட்டு கொடுக்குற கபோதிகள்லாம் ஏதாவது கண்டிச்சிருக்காங்களா? கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படி தான். அநாகரிகமாக பேசணும், கொள்ளடிக்கணும், திருடணும், ஊழல் பண்ணணும், என்ன யாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடாது. இதுதான் ஓட்டு பிச்சைக்காக எது வேணால் செய்யலாம். இதை தான் கடைப்பிடிச்சிட்ருக்காங்க. அதனால் இந்தமாரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு முற்றுப்புள்ளி இந்த 2026 வைக்கணும். அதை தான் உங்களுக்கு வேண்டுகோளை வைக்கிறேன். நம்ம யாருக்கும் ஜாதகம் பேசக்கூடாது, என்ன ஒருத்தர் தரக்குறவும் பேசக்கூடாது. இதுதான் என்னோடய எண்ணம். அதை மக்களாகி நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் கொடுக்குற தண்டனை இது குறைவு தான். அப்படி ஒரு நீதிபதி கொடுத்தாலும் அதை மறுபரிசீலனை பண்ணி வாழ்நாள் சிறை வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்த முறை இந்தமாரி யாரும் எந்த கட்சியிலும் யாரும் பேச மாட்டாங்க. திமுகவில் பேசுனாங்க, ஆளுங்கட்சி திமிரில் தானே பேசுகிறாங்க. அடுத்த தோற்றுவிட்டா என்ன பண்ணுவாங்க? திரும்ப நம்மளை வழக்கு போடுவாங்க. அது வேண்டாம். இவங்களுக்கு நிரந்தர தீர்வு. அடுத்த ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சியில் உள்ளவங்க இந்தமாரி பேசக்கூடாது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்தமாரி பேச்சாளருக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொண்டு வருமா வராது இந்த அரசு. ஏன்னா அவங்க ஆள், அவங்க கட்சி, அவங்க இதுக்கு பேசுவாங்க. ஆனால் இதெல்லாம் மூடி மறைச்சிருவாங்க. இப்போ சன் டிவி, இந்த கலைஞர் டிவி, அதில் அவங்க நெட்வொர்க்கில் இருக்கிற மீடியா எல்லாமே இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பற்றி எதுவும் போட மாட்டாங்க. இதே வேறு ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு வச்சுக்கிட்டு அதை பெரிய இதாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேட்டி எடுப்பாங்க, அதை பேசுவாங்க. இது செஞ்சாங்க, அது பண்ணிட்டாங்க, மகாராஷ்டிராவில் அந்த பிரச்சனை, பாம்பேவில் எந்த பிரச்சனை அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே ஒன்றும் பேச மாட்டாங்க.